ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நான் அமெரிக்காவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் நிறைய வாட்டி சின்ன சின்ன கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 10 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அமெரிக்காவுக்கு புதுசாக வரப்போறீங்க, இல்லை புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் மெடிக்கல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஆனால் அதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். எந்த கம்பெனி மூலிமா வரீங்களோ அந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதை கரெக்டான டைமுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா உங்கள் யூனிவர்சிட்டியில் அதை கைட் பண்ணுவாங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு எடுத்துருங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமெரிக்காவில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கிறது கண்ணை கட்டிட்டு முதல்ல பண்ணக்குள்ள நடந்து போகிறது சமம். எப்போ எங்கேருந்து ஆபத்து வரும்னே தெரியாது, வந்துச்சுன்னா பெரிய ஆபத்தாக வரும். அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட். அண்ட் ரெண்டாவது விஷயம், இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் இந்த டாபிக் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஸ்கோப் எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ண போகும்போது உங்களுக்கு என்னென்னலாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு டாப்பிக்காக இது இருக்க போகுது. ஓகே, இங்கே வந்து பிரைமரி ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீங்கள் ஒரு ப்ரொசீஜருக்கு போகிறீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நீங்கள் இந்தியாவில் ஏற்கனவே நீங்கள் ஒரு டயக்னோஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து வரும்போதே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இங்கே வர்றது பெஸ்ட்டு. இங்கே வந்துட்டு நீங்கள் பிரைமரி ஃபிசிஷியன் ஆஃபீஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி செட்டப் பண்ண போகும்போது அந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட மெடிக்கல் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் அது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு டயக்னோஸ்டிக் வந்து முதல்ல நடந்திருக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியோ இல்லை அது வந்து நீங்கள் ஆஃப்டர் விசிட் சம்மரியோ நீங்கள் கொண்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரெக்கார்ட்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க. இது பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு சில டெஸ்ட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சில டெஸ்ட்லாம் வந்து மாறாது. இப்போ ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் மாறாது. ஸோ நீங்கள் திருப்பி இங்கே வரும்போது அதை இன்னொரு வாட்டி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து இங்கே அப்டேட் பண்ணிப்பாங்க. அதோடு இல்லாமல் உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த டாக்டருக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது, இங்கே நீங்கள் ப்ரொசீஜருக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிக்வயர்ட் டயக்னோஸ்டிக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து பண்ணிக்கணும். ஆனால் கூடவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஒரு 2 ரெக்கமெண்டட் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் அது ஃபஸ்ட் வாட்டி அவங்க கொடுக்கும்போது ஒரு சில கிளினிக் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் வந்து ரிக்வயர்ட், இது வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, 4த்தையும் கொடுத்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்வாங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து இதில் எது ரிக்வயர்டு இதில் எது ரெக்கமெண்டட் அப்படின்னு ஒரு வாட்டி கேளுங்க. ஒரு சில நேரத்தில் அவங்க கொடுத்த 4 ப்ரொசீஜரில் 2 மட்டும் வந்து ரிக்வயர்டாக இருக்கும், மீதி வந்து ரெக்கமெண்டடாக இருக்கும். அது நீங்களா கேட்காத வரைக்கும் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ரிக்வயர்டை வந்து நீங்கள் பண்ணுறது பெஸ்ட், நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் ரெக்கமெண்டடை நீங்கள் உடனே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு சில கிளினிக்கில் அந்த ரெக்கமெண்டடும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே உங்கள் இன்சூரன்ஸ் கிட்ட வந்து நாங்கள் பேசிட்டோம், இதெல்லாமே கவர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கிளினிக் சொல்கிறத அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து ப்ரொசீஜர் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அதிக பில் வரும். கேட்டால் அது இருக்குது இது இருக்குது இது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வேற ஒரு பதில் சொல்லுவாங்க. இது சர்ப்ரைசிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்டட் ப்ரொசீஜருக்கு மட்டும் நீங்கள் நான் வீட்டில் போய்ட்டு அப்புறமா நான் வந்து பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது இங்கே மெடிக்கல் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அது என்ன ஏதுன்னு ப்ரொசீஜர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. இந்த ரிக்வயர்டு அப்படின்னு ஒரு டயக்னோஸ்டிக் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுவும் இந்த கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் செக்அப் பண்ண போகும்போது ஒரு சில நேரத்தில் ஒரு சில டயக்னோஸ்டிக் வந்து ரிக்வயர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் தள்ளி போட முடியாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேஸ் ஒன்று பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் பேரண்ட் வந்து அவங்க குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க. அந்த விஸ்டம் டூத் வந்து கொஞ்சம் டீகே ஆகிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நாங்கள் இதை வந்து என்ன எதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஆனால் அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதோ ஒரு $5,000 $7,000 வந்து ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ செலவாகும், இவ்வளோ அவுட் ஆஃப் பாக்கெட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், இது இந்த ப்ரொசீஜர்லாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பேரண்ட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க அந்த கம்யூனிகேஷன் அவங்க நடந்துக்கிற விதம் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து இல்லைப்பா இது சம்திங் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கு. அதனால் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு உடனே பக்கத்தில் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, 4-5 ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த டயக்னோஸ்டிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அது தெரியாது, சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சைல்டு இப்படியே விட்டுட்டா அந்த டிகே வந்து போன் வரைக்கும் போயிடும், அப்படி போச்சுன்னா அந்த குழந்தையோட உயிருக்கே கூட ஆபத்தாயிடும் அப்படின்ட்டு இவங்க இந்த சைல்டை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து
வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ட்ராமா ஆச்சு. இல்லை நாங்கள் வந்து இந்த என்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணல, இவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை, இவங்க பண்ணுற அந்த கம்யூனிகேஷனும் இவங்க பண்ணுற அந்த மெத்தடோ இவங்க சொல்கிற அந்த இதெல்லாம் வந்து எங்களுக்கு சரியாக வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, எங்களுக்கு ரைட் இருக்குது எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க பக்கத்து ஹாஸ்பிட்டல் போய் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ரிக்வயர்ட் அப்படிங்க இருக்கிறது வந்து பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. நீங்கள் ஒப்பீனியன் கேட்டுக்கலாம், ஆனால் ரொம்ப தள்ளி போட்டு போகிறது வந்து கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறீங்க, ஒரு ஸ்மாலாக ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஆல்வேஸ் சூஸ் இன் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். நீங்கள் இன்சூரன்ஸ் கார்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுலேயே வந்து உங்களுக்கு 2 செக்ரிகேஷன் இருக்கும். ஒன்று வந்து இன் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் எவ்வளோ அவங்க கவர் பண்ணுவான், உங்கள் அவுட் ஆஃப் பாக்கெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற லிஸ்ட்டு கிளியராக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவுட் ஆஃப் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் அதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன் ஜென்ரல் இன் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் கை காசு கம்மியாக போடுற மாதிரி இருக்கும், அவுட் ஆஃப் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் வந்து உங்கள் கை காசு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எமர்ஜென்சி பர்பஸ்ன்றது நீங்கள் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அப்போ வந்து நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது, நீ கண்ணு மூடிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது நான் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணும்போது ஆல்வேஸ் சூஸ் இன் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி எமர்ஜென்சி அப்படின்னும் போது அந்த ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் அதை வந்து எந்த சூஸும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில நேரத்தில் நீங்கள் நான் எமர்ஜென்சி ப்ரொசீஜருக்கு போகும்போது ஒரு சில டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் இன்சூரன்ஸுக்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்கிற டெஸ்ட் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக எடுக்க முடியாது, இன்சூரன்ஸ் கிட்ட ப்ரீ அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவல் வாங்குற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி நேரத்தில் அது இன்சூரன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணவும் சான்ஸ் இருக்குது அண்ட் முக்கால்வாசி நேரத்தில் டினை பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அப்படி டினை பண்ணிட்டாங்கன்னா அந்த காஸ்ட் வந்து நீங்கள் தான் பியர் பண்ணி ஆகணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சிடி ஸ்கேனுக்கு வந்து ஒரு $5,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் அதோட அதிகமாகும், பட் இருந்தாலும் பேச்சுக்கு ஒரு $5,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இல்லை இந்த டயக்னோஸ்டிக் வந்து சிடி ஸ்கேன்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க முடிவு பண்ணிட்டு அவங்க வந்து கிளைம் டினை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒன்று அந்த சிடி ஸ்கேன் எடுக்காமல் வேறு என்ன டயக்னோஸ்டிக்கோ அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அந்த சிடி ஸ்கேனுக்கு உண்டான $5,000 நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சிச்சுவேஷன் வந்து நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வைக்கும். ஆனால் இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி ஹாஸ்பிட்டலில் ஃபண்டிங் இருக்கும், அதனால் நீங்கள் டேரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாக்இன் பண்ணி அவங்கக்கிட்ட நான் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேளுங்க. இந்த அவுட் ஆஃப் பாக்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் வந்து உண்மையாகவே சில ஹாஸ்பிட்டலில் நல்ல டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். அந்த நீங்கள் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாது, நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணீங்க அப்படின்னு இன்சூரன்ஸுக்கு வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் அந்த ரூல்ஸே இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் வழியாக போனால் நீங்கள் அந்த சிடி ஸ்கேனுக்கு 5,000 ஆகும். அவன் இன்சூரன்ஸை கவர் பண்ணிட்டான் அப்படின்னா உங்கள் கை காசு 2,000 போடுற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் வாக்இன் பண்ணி நான் அவுட் ஆஃப் பாக்கெட் பே பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு காரணம் என் இன்சூரன்ஸ் கிளைம்க்கு வந்து இதுவாகிடுச்சு, அவன் டினை பண்ணிட்டான், என்னால் 5,000 பே பண்ண முடியாது, இல்லை அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் எனக்கு இன்சூரன்ஸ் வழியாக போகணும், நான் வேண்டாம், நான் டேரெக்டாக அவுட் ஆஃப் பாக்கெட்டை பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் வழியாக போனீங்கன்னா 2,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கவர் பண்ணி கூட அவுட் ஆஃப் பாக்கெட் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணி மீதி காசு நீங்கள் பே பண்ணுறது வந்து 2,000 கிட்ட இருக்கலாம். ஆனால் டேரெக்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாக்இன் பண்ணி நீங்கள் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் பே பண்ணும்போது டேரெக்டாக அந்த கவுண்டர்லேயே நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிடுங்க. அவங்க எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு பில்லுக்கு எல்லாம் பெருசாக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி பில்லு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நடந்துச்சு அப்படின்னே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கம்மியாக இருக்கும். சில நேரத்தில் இது வந்து எவ்வளோ வந்து யூஸ் ஆகும், ஒரு ஊர் பொறுத்து மாறும். பட் இருந்தாலும் நான் சும்மா ஒரு இது சொல்கிறேன், ரேஞ்சு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் உங்கள் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்காது, அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு சேவிங்ஸாக இருக்கும். ஆனால் அது எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் எமர்ஜென்சி ரூமுக்கு போயிட்டீங்கன்னா அவங்களே எல்லாத்தையுமே பண்ணிவிடுவாங்க, எல்லாமே இன்சூரன்ஸ் அப்படியே வந்துடும். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது நான் எமர்ஜென்சிக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது செக் அவுட் பண்ணுவாங்க. செக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து எதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா ஏதாவது கேட்பாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது அவுட் ஸ்டாண்டிங் பில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவுட் ஸ்டாண்டிங் பில் இவ்வளோ இருக்குது பே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே அந்த பில்லை பே பண்ணாதீங்க, அவங்கக்கிட்ட எனக்கு பில்லு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அந்த பில்லில் வந்து ஐட்டமைஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பில்லை பே பண்ணி கூடவே ரிசிப்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அந்த பில்லை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லையன்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த பில்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பில்லை வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே கூட பே பண்ணிக்கலாம். அங்கேயே பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெசிப்டை வந்து கொண்டு வந்து கூடவே பில் ப்ளஸ் ரெசிப்ட் இது ரெண்டுமே வந்து பின் பண்ணி 7 வருஷத்துக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் வந்து ஐ கேனாட் ஸ்ட்ரெஸ் திஸ் இனஃப். ஏன்னா நிறைய நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண பில்லை வந்து
வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, இல்லை வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அப்போது நீங்கள் பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்படி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து நீங்கள் பே பண்ணதுக்கான ரெசீட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களால் வந்து கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ணிங்கன்னா கூட நீங்கள் நிறைய பே பண்ணியிருப்பீங்க. இதில் எந்த ரெக்கார்டுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் எப்பயுமே 7 இயர்ஸ்க்கு உண்டான ரெசிப்ட் வந்து எப்பயுமே வச்சுக்கிறது நல்லது. நான்லாம் வந்து இவ்வளோ பஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய கால்ஸ் வந்திருக்கு. $20 நான் பே பண்ணல அப்படின்லாம் கூட வந்து கால்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து $20 வந்து நீங்கள் பில்லே அனுப்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரூஃப் ஒர்க் காமிச்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அதனால் பில்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அடுத்தது நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து ஆம்புலன்ஸ் ஃப்ரீ கிடையாது. ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்வீசஸ் கேட்டகரியில் வரும். ஆனால் அதை வந்து நிறைய ஸ்டேட்ஸில் எமர்ஜென்சி லிஸ்ட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸிங்காக $2,000 $2,500 வந்திருக்கு வரும். அதனால் நீங்கள் வந்து நான் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னும் போது நீங்கள் ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எமர்ஜென்சினா கண்ணை மூடிட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருங்க. அது வேறு வழியே கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து காசு பார்க்க முடியாது. ஆனால் எமர்ஜென்சி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் நார்மலாக வந்து காரில் கூட கூப்பிட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும், நீங்கள் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணால் கூட அவங்க வந்துருவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஆனால் ஒரு 4-5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4-5 நிமிஷம் கூட வந்து இப்போ திடீர்னு வந்து கீழே வந்து கை உடஞ்சி போச்சு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4-5 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக சரி காரில் போட்டு கூப்பிட்டு போயிடலாம், ஏன்னா அது லைஃப் த்ரெட்னிங் கிடையாது, அதனால் வந்து காரில் போட்டு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காரில் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஊராக இருந்தால் நம்ம ஈஸியாக 108 கால் பண்ணால் அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி நிறைய வந்து தடங்கள் இருக்கிறது செய்ய கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அது ஃப்ரீ. அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இங்கே வந்த உடனே நீங்கள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸிங்காக பில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆம்புலன்ஸ் வந்து இங்கே ஃப்ரீ கிடையாது. அதனால் இது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் இன் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறீங்க. அந்த ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பில்ஸ் வரும். அந்த பில்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்க்குறது முக்கியம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 ப்ரொசீஜர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் சின்னதாக வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுலேருந்து மாத்திரை கொடுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஐட்டமைஸ் பில் அவங்க வச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் நான் ஐட்டமைஸ்டாக அனுப்புவாங்க. நீங்கள் வேணும்னா ஐட்டமைஸ் பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் சில ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 ப்ரொசீஜரில் ஒரு 2 ப்ரொசீஜர் வந்து அவுட் ஆஃப் நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுனாவே நீங்கள் தாராளமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து நான் வந்து இன் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணேன், ஆனால் இந்த 2 ப்ரொசீஜர் வந்து அவுட் ஆஃப் நெட்வொர்க் டாக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் அவுட் ஆஃப் நெட்வொர்க் டாக்டர் வந்து பண்ணாங்க? நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணும்போது கரெக்டான ஹாஸ்பிட்டல் தான் சூஸ் பண்ணோன்னா நீங்கள் அந்த ப்ரொசீஜர் பண்ணுற அந்த எல்லாத்துக்குமே அவங்களும் வந்து இன் நெட்வொர்க்கில் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஹாஸ்பிட்டலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ரிக்வயர்ட் டாக்டர் கிடைக்கல, இல்லை அவங்க பிஸியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து உங்ககிட்ட வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் அந்த நேரத்தில் வேறு ஒரு அவுட் ஆஃப் நெட்வொர்க் டாக்டர் இருந்தார், அவர் வச்சு நாங்கள் இந்த குட்டி ப்ரொசீஜர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் முடிவு எடுத்துருவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பில்லு மட்டும் வரும்போது அவுட் ஆஃப் நெட்வொர்க்னு சொல்லிட்டு அது மட்டும் வந்து $3000 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அதை வந்து டேக் கேர் பண்ணியிருக்கணும். இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த அவுட் ஆஃப் நெட்வொர்க் போகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்து சைன் வாங்கியிருக்கணும். இல்லைங்க இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு இந்த டாக்டர் தான் வந்து வச்சிருப்போம், ஆனால் அவங்க 3 பேருமே இப்போ அவைலபிளாக இல்லை, அதனால் நாங்கள் வந்து அவுட் ஆஃப் நெட்வொர்க் இந்த 2 ப்ரொசீஜருக்கு அவுட் ஆஃப் நெட்வொர்க் டாக்டர் தான் கூப்பிட்ற மாதிரி இருக்குது, இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்ககிட்ட வந்து முதல்லையே சைன் வாங்கணும். இது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னும் போது இதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. நீங்கள் கண்ணை மூடிட்டு ஓகேன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எமர்ஜென்சி இல்லை அப்படின்னும் போது இந்த ப்ரொசீஜர் வந்து அப்படியே லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக இல்லைங்க என்னால் வந்து 3000 6000 பே பண்ண முடியாது, நீங்கள் ஒன்று இன்னட்டோ டாக்டர் இருந்தாங்கன்னா நீங்கள் கூப்பிடுங்க, அப்படி இல்லையா இந்த ப்ரொசீஜர் இன்னும் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆப்ஷனோ அதை வந்து அப்போவே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, அவங்க பாட்னு அவுட் ஆஃப் நெட்வொர்க் டாக்டரை வந்து கொண்டு வந்து ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு பில் அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து முக்கால்வாசி கேஸில் ஒன்று டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவாங்க, அப்படி இல்லையா அந்த பில்லே வந்து நல்லிஃபை பண்ணிவிடுவாங்க. இது வந்து நீங்கள் கேட்டால் தான் இது கிடைக்கும், இல்லைனா ஒரு சில இடத்துல கிடைக்காது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இந்த மாதிரி நிறைய வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதனால் இது ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இங்கே நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் மெடிக்கலாக வந்து ரெக்கார்ட் ஆகும் பர்மனென்ட்லி. அதனால் நீங்கள் எடுக்கிற ஒரு மெடிசனும் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் கூட இந்த டேட்டில் இவ்வளோ டோஸு இந்த டாக்டர் இந்த இடத்துலேருந்து இந்த நோய்க்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் வந்து பர்மனெண்ட்டாக ரெக்கார்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஏரியாவிலேருந்து இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கேயே நீங்கள் திருப்பியும் முதல்லேருந்து இங்கே வந்து ப்ரைமரி ஃபிசிஷியன் வந்து செட் பண்ண மாதிரி அங்கேயே வந்து நீங்கள் ப்ரைமரி ஃபிசிஷியன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ண போகும்போது நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில்
மெடிக்கல் ஆப்ட் அவுட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலும் அவங்க வந்து எலக்ட்ரானிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் இல்லை ஃபிசிஷியன் டு ஃபிசிஷியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த சார்ஜும் வாங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு புதுசாக ஸ்டேட்டுக்கு மாறி போகும்போது இந்த ப்ராசஸை பண்ணிட்டு போகிறது நல்லது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக போகிற ஸ்டேட்டில் அந்த டாக்டர் உங்களுக்கு வந்து போன ஸ்டேட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க டயக்னாஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லைனா அவங்க திருப்பியும் சில நேரத்தில் வந்து மறுபடியும் முதல்லேருந்து பண்ண டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து காசு கட்டுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் ரொம்ப அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து டென்டல் வந்து ஏதாவது ஃபிக்சர் பண்ணுறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து கேப் மாற்றணும், நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே வந்து மாற்றுற மாதிரி வருது அப்படின்னும் போது நடுவில் நீங்கள் இன்பிட்வீன் நீங்கள் இந்தியா போனீங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் நார்மலாக பார்க்குற ஃபேமிலி டாக்டர்கிட்டயோ இல்லை நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக பார்ப்பீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கூட நீங்கள் வந்து நான் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணிட்டு வரலாம். நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. அண்ட் முக்கால்வாசி பேர் ஹெல்த் செக்அப் வந்து இந்தியாவுக்கு வெக்கேஷன் போகும்போது ஒரு ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து அந்த ரெக்கார்ட்ஸை திருப்பியும் பிரைமரி ஃபிசிஷியன் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து சிஸ்டம்லேருந்து அப்டேட் பண்ணிப்பாங்க. இந்த ப்ராசஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது மருந்து விஷயத்துக்கு வரும்போது நம்ம ஊர் மாதிரி இங்கே ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் நீங்களால் வந்து டேரெக்டாக போயிட்டு வாங்க முடியாது. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வாங்க முடியும். அண்ட் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த கேசஸ் டாக்டர் வந்து டேரெக்டாக நீங்கள் எந்த ஃபார்மசிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபார்மசி பேர் சொன்னீங்கன்னா அவர் அந்த டாக்டர் ஆஃபீஸ்லேருந்து எலக்ட்ரானிக்காக அந்த ஃபார்மசிக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபார்மசிக்கு போயிட்டு காசை கொடுத்து மெடிசன் வாங்கிட்டு வந்துடலாம். இப்படி தான் வந்து இருக்கும். இங்கே மெடிசனோட காஸ்ட்டும் சில நேரத்தில் அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ப்ரொசீஜருக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மெடிசன் நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. எவ்வளோன்னு கேட்டால் வந்து $2000ண்டாங்க. $2000 எடுக்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையடா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தலையை சுற்றி போச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டாங்க, இது வந்து ரெக்கமெண்ட் ப்ராசஸ் தானே, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்ககிட்ட சாம்பிள் இருக்குது, இது வேணால் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாம்பிள் கொடுத்தாங்க. டாக்டர் கிட்ட சாம்பிள் இருக்கும். ஆனால் நீங்கள் மெயினாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக்டர்கிட்டே வந்து இதுக்கு வந்து ஜெனரிக் வெர்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பெசிஃபிக் பிராண்டை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து இல்லைங்க இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு வந்து இது ஆனால் ஜெனரிக் பிராண்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஜெனரிக் பிராண்டு மாற்றி கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ரெண்டுமே வந்து மெடிசன் ஒரே கெமிக்கல் காம்போசிஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிராண்டு மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பிராண்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜெனரிக் மெடிசன் கேட்டு போய்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஒரு சில ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணும்போது அவங்க ப்ரீ அப்ரூவல் இன்சூரன்ஸ் கிட்ட வந்து வாங்கணும். அப்படி வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் அவங்க டினை பண்ணிவிடுவாங்க. நமக்கே தெரியும் இது வந்து ரொட்டீனாக பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான். சிடி ஸ்கேனாக இருக்கட்டும் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனாக இருக்கட்டும், அவங்க வந்து டினை பண்ணுவாங்க. அப்படி டினை பண்ணிட்டாங்கன்னா டாக்டர் ஆஃபீஸ் சைட்லேருந்து அவங்க ஃபோன் பண்ணி இல்லைங்க இதெல்லாம் வந்து அவசியம் இந்த பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சைட்லேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் அவங்க வந்து ஃபோனில் பேசுவாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு இருக்கிறவங்க வந்து ஒரு கால் சென்டர் எம்ப்ளாயியாக இருப்பார். அவருக்கு வந்து மெடிசனை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவருக்கு என்ன இருக்குன்னா, இந்த விஷயத்துக்குலாம் வந்து கேன்சல் பண்ணிட்டோமா, அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா இது சொன்னாங்க இது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் நாலேஜ் இருக்காது. அதனால் அவங்க வந்து திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டினை தாங்க, நீங்கள் வேணால் அப்பீல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சில நேரத்தில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபார்மில் லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இங்கே நிறைய ஃப்ரீ ஏஐ வெப்சைட்ஸ் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் மெயில் அடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இதுதான் பிரச்சனை, இப்படி வந்து இந்த கிளைம் டினை பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதுவே எப்படி ஃபார்மலாக லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு அந்த லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு அது வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா அது பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும். அண்ட் சில பேர் வந்து இது எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி பார்த்த டூல் வந்து fighthealthinsurance.com. அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் இன்ஃபர்மேஷனுக்காக தான் எடுத்துக்கணுமே தவிர இது வந்து ஒரு மெடிக்கல் டயக்னோஸ்டிக்காக நீங்கள் எடுத்துக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேஸ் வந்து மாறும். இது வந்து ஜென்ரலாக இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேஸுக்கு நீங்கள் என்ன அப்படின்ட்டு உங்கள் ப்ரைமரி ஃபிசிஷியனோ இல்லை வந்து கரெக்டான மெடிக்கல் ப்ரொஃபஷன் பார்த்துட்டு அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட கரெக்டான கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை இன்ஃபர்மேஷனாக இது வந்து அமையட்டும். அது தவிர இது வந்து நீங்கள் வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சால் அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வரவங்க யாராவது படித்து அவங்களுக்கு வந்து பயன்பெறட்டும். அதே மாதிரி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்து தப்பாக இருக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை அண்ட்
சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.